பெண்கள் மூலம் வலை விரித்து மிரட்டும் ஹனி டிராப் விவகாரம் கர்நாடக அரசியலில் புயலை கிளப்பிக் கொண்டிருக்கிறது. கர்நாடக சட்டப்பேரவையிலும் இந்த பிரச்சனையை எழுப்பிய பாஜக எம்எல்ஏக்கள் சபாநாயகர் முன்பு காகிதங்களை கிழித்தெறிந்து அமளியில் ஈடுபட்டனர். கர்நாடகாவில் கடந்த சில நாட்களாக ஹனி டிராப் விவகாரத்தால் அரசியல் களத்தில் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் வியாழனன்று சட்டசபையில் பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் ராஜண்ணா, மாநில தேசிய அளவிலான அரசியல்வாதிகள் 48 பேரின் முக்கிய விஷயங்கள் அடங்கிய பென்டிரைவ் உள்ளதாக தெரிவித்தார். இதனை தயாரித்தது யார் என்ற உண்மை தெரிய வேண்டும் என்று அவர் கூறினார். இந்நிலையில் சட்டமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது முதலமைச்சர் சித்தராமையா பதிலளித்துக் கொண்டிருந்த போது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சுனில்குமார் ஹனி டிராப் வழக்கு தொடர்பாக விளக்கம் கூறினார். ஆனால் முதலமைச்சர் சித்தராமையா எழுதி கொடுப்பதாக கூறினார். ஆனால் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்று பாஜக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் சித்தராமையா பொறுமை இழந்து பாஜக எம்எல்ஏக்களிடம் ஆவேசப்பட்டார். பாஜக தலைவர்கள் தொடர்ந்து கூச்சலிட்டனர். இதனை மீறி இஸ்லாமியர் இடஒதுக்கீடு தொடர்பான விவாதத்திற்கு சென்ற நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர்கள் மசோதா நகல்களை கிழித்து சபாநாயகர் மீது வீசி முழக்கங்களை எழுப்பினர். முதலமைச்சர் சித்தராமையா மீதும் காகித துண்டுகளை வீசினர். ಪ್ರಸ್ತಾವದ ಪರವಾಗಿರುವ ಹೌದು ಎಂದು ಸೂಚಿಸಬೇಕು. ಪ್ರಸ್ತಾವದ ವಿರೋಧವಾಗಿ ಇಲ್ಲ ಎಂದು ಸೂಚಿಸಲು ಭಾವಿಸುತ್ತೇನೆ. ಪ್ರಸ್ತಾವ ಹೌದು ಪರವಾಗಿದೆ. ಪ್ರಸ್ತಾವ ಒಪ್ಪಿಗೆ ದೊರಕಿದೆ. 2 ರಿಂದ 6 ಖಂಡಗಳು ಹೆಸರು ಮತ್ತು ಅವತರಣಿಕೆ ವಿಧೇಯಕದ ಭಾಗವಾಗಿ ಸಭೆಯ ಮುಂದಿನ ವಿಷಯ. இதனையடுத்து பாஜக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாறி மாறி காகித துண்டுகளை வீசிக் கொண்டனர். அவையில் பாஜக உறுப்பினர்கள் சிடியை காட்டி தொடர் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சபாநாயகர் அவையை ஒத்திவைத்தார். இதற்கிடையே சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டதற்காக 18 பாஜக உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்த சபாநாயகர் அவர்கள் 6 மாத காலம் அவைக்கு வர தடை விதித்து உத்தரவிட்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத்.